இன்றைக்கி நாம் கன்னி ராசிக்கு ஆவணி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்ம மாதம், சூரியன் சிம்மம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் சிம்ம மாதம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இந்ததொரு மாதத்தில் விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம். அதனால் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் தானே முழு முதற் கடவுள். அவருக்கு பிறந்ததொரு மாதம், அதாவது அவர் பிறந்த ஒரு மாதம். இந்த 2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதத்தில் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்குங்க. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் நாம் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், ஒரு பெருமைக்குண்டான ஒரு மாதம். அதே மாதிரி ஆடி மாதம் முடிஞ்சு நிறைய திருமணங்கள் நடத்த உகந்ததொரு மாதம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும். நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகங்களுடைய ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்மம் ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில் இருக்கார். மாதம் கடைசி 29ஆம் தேதி அவர் துலாம் ராசிக்கு போக போகிறாரு. புதன் கடக ராசியில் இருக்கார். 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு 26 தேதி வரைக்கும் அங்கே இருந்துட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போயிடுறாரு. சுக்கிர பகவான் மிதுனம் ராசியில் குருவோடு சேர்ந்திருக்காரு. 5ஆம் தேதி கடகராசிக்கும், பின்னர் 30ஆம் தேதி அவர் சிம்ம ராசிக்கும் போகிறாரு. குரு பகவான் மாதம் முழுக்க மிதுனம், சனி பகவான் மாதம் முழுக்க மீனம். இந்த விஷப்பாம்பு ராகு கும்பம், விஷமற்ற பாம்பு கேது சிம்மம். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இது உங்களுடைய ராசிக்கு என்னதொரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, சூரியன் கேது இந்த மாதம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த கண்டம் உங்களை எந்த விதத்தில் பாதிக்குமா? சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதே செய்யும். அப்படியே பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறது. இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா, இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்கூட்டியே சொல்லிடுறேன், உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை. இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான மாதம் தான். கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் சரி கிடையாது. அப்போ நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டிய ஒரு மாதம். முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது, காசு பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையற்ற விவகாரங்களில் தலையிடுறது, மற்றவங்க விவகாரத்தில் மூக்கோ நுழைக்கிறது, இது எதையுமே இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஒரு தொழில் நடந்துக்கிட்டு இருக்கா, ஒரு 10 ரூபா லாபம் இருக்கட்டும், இல்லை 2 ரூபா நட்டம் கூட வரட்டும், தப்பு கிடையாது. ஆனால் இதுக்காக இது எப்படி மாற்றுறேன், இது எப்படி மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். அப்படியே விட்டுருங்க. தானாக இந்த ஒரு மாதம் முடியும் போது எல்லாமே சரியாகிடட்டும். கொஞ்சம் நம்பிக்கை அப்படிங்கிறத வளர்த்துக்கிட்டு அப்படியே ஆலயங்களுக்கு போயிட்டு தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறத, யோகா தியானம் போன்ற நாட்டம் அப்படிங்கிறத அதில் செலுத்துங்க. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினான காரணம் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் கேது கூட்டணி அப்படிங்கிறது தான். இந்த
ஒரு தேவையில்லாத ஒரு கூட்டணி, ஒரு சேரக்கூடாத ஒரு கூட்டணி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள்கிட்ட பேசவே பிடிக்காது. போடா எல்லாம் துரோகியாக தான் இருக்காங்க, அவனுமே நமக்கு நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தனிமையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவீங்க. ஒரு பண தேவை இருக்கும், ஒருத்தர்கிட்ட நம்பி இருந்திருப்பீங்க, அவர் தரேன்னு சொல்லியிருப்பாப்புல, அவர் தான் தருவார் கன்ஃபார்ம் தரேன்னு சொல்லிட்டாப்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்களை நீங்கள் நாடாமல் இல்லை உதவி கேட்காமல் இருந்திருப்பீங்க, மாற்று ஏற்பாடுகள் செய்யாமல் இருந்திருப்பீங்க. அவங்க கடைசி நேரத்தில் கை விரிச்சறதுனால நமக்கு மன உளைச்சல் இல்லை பண உளைச்சல் எல்லாமே சேர்ந்துடும். அதனால் இந்த மாதிரியான விவகாரங்கள் எதுலேயுமே ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. 1க்கு 4 இடத்துல பணம் சொல்லி வைங்க. யாரோ ஒருத்தர் கொடுத்தா மற்றவங்கள்ட்ட வாங்காமல் விட்டுட்டு போயிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு 2-3 தீர்வுகள் அப்படிங்கிறத சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதம் தொடங்கி 5ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் வராரு. இது ஒன்று தான் உங்களுக்கு நல்லதொரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் லாப வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு அமைப்பு. தனாதிபதி அப்படிங்கிறவர் வலுவாக இருக்கார் அப்படிங்கிறதுனால எந்த காரியத்திலையுமே நீங்கள் ஈடுபடலாம். ஒரு ஆடை ஆபரண சேர்க்கைங்கிறது இருக்கும், ஆனால் அதுலேயும் நமக்கு செலவு தான் ஆகும். ஒரு சொந்த பந்தத்தில் கல்யாணம், பத்திரிக்கை வரும், நமக்கு ஒரு புது துணிமணிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. பரவாயில்லையே 2000 துணிமணி எடுத்திருக்காங்க, கணக்கு போட்டு பார்த்தா நாம் அவங்களுக்கு ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் செய்வனை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போது 2000க்கு துணிமணி வந்தது, ஆனால் எனக்கு 9000 செலவாகி போனதாண்டா மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சிம்மம் ராசியில் குரு வரா பார்த்தீங்களா, இந்த சிம்மம் ராசிக்கு புதன் 9ஆம் தேதி வராரு. அவர் விரைய வீட்டுக்கு வந்துடுறாரு. 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான அவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்துட்டு விரைய வீட்டுக்கு வராரு. அப்படிங்கும்போது நிறைய விரயம் இருக்கும். அதே மாதிரி காலையில் ஒரு ஊரில் இருக்கேன், மதியம் ஒரு ஊரில் இருக்கேன், சாயங்காலம் ஒரு ஊரில் இருக்கேன். தேவையில்லாத ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அலைச்சல் அப்படிங்கிறது இருந்தாலும் ஆதாயம் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இல்லை. அடப்போங்கடா வெட்டியாக சுற்றுனதாண்டா மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 காசு சம்பாதிக்கலை, செலவானதாக மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துடுறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்குள்ளேயே செவ்வாய் பகவான் இருக்கார். கன்னி செவ்வாய் கடலும் பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அஷ்டமாதிபதி வேறு செவ்வாய், அவர் ராசிக்குள்ளே இருக்கிறப்போ நிறைய இழப்புகள் அப்படிங்கிறத சந்திக்கிற மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒரு ஏமாற்றம் இருக்கும். அதனால் கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. யாராவது உங்ககிட்ட கடன் கேட்டால் கூட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முன்கூட்டியே சொல்லிவிடுங்க. இல்லை பார்க்கலாம், இல்லை நாளான்னைக்கு கேட்டு பார்க்குறேன், இன்னொருத்தவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். இந்த ஜாமீன் ஜவாப்தாரி இந்த வேலையெல்லாம் ஏற்றுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் யார்ட்டையாவது கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நாளாக வரல, நமக்கு ரொம்ப கஷ்டம், போய் ஆகணும் இல்லை பிடிச்சாகணும் அப்படிலாம் போய் நிற்காதீங்க. நம்ம போயிட்டு ஏதாவது ஒன்று பேசி அது ஒரு வம்பு வழக்காக போயிட்டு கோர்ட்டு கேஸ் அடைஞ்சிட்டு போயிட்டுருக்கோம். காசு கொடுத்துட்டு கஷ்டத்தை அனுபவிச்ச கடையாக ஆடி போயிடும். அப்படிங்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் இந்த மாதம் தலையிடாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்லது. இடம் பூமி விவகாரத்தில் எட்டி பார்க்க வேணாம். இடம் விற்கிறது, இடம் வாங்குறது இது எல்லாமே தேவையில்லை. அதே மாதிரி சொத்து பாகம் பிரிக்கணும் அப்படின்னா கூட அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுருங்க. ஏதாவது பூர்வீக சொத்தை விற்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ விலை விற்காது. ஸோ கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த ஒரு மாதத்தில் 26ஆம் தேதி உங்களுடைய சொந்த ராசிக்கே வந்துட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. ராசி அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாகவும் உட்கார போகிறாரு. இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடங்கும். அப்போது 26 தேதி வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இதுக்கு மேலே கடன் சுமை அப்படிங்கிறது குறையும். கடனை அடைப்பதற்கு உண்டான ஒரு யுக்திகள் அப்படிங்கிறதான் கண்டுபிடிப்பீங்க. நிறைய உதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களை தேடி நிறைய வரும். அதாவது அந்த காசை வச்சுட்டு சரி நமக்கு இந்த வருமானம் அப்படிங்கிறது வருது, இதை வச்சு கொஞ்சம் குடும்ப செலவு பார்க்கலாம், இதை வச்சு கடன் அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான திட்டங்கள் அப்படிங்கிறத திட்டுவீங்க. 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் போயிடுறாரு. தனஸ்தானத்துக்கு செவ்வாய் போகிறாரு. அடுத்து நல்லது நடக்க போகுது. 26 தேதிக்கு மேலே அங்கேருந்து தான் வீட்டை தானே பார்ப்பார். அப்போ சொந்த பந்தங்களால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கு. கண்டச்சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது தான். இருந்தாலும் கூட ராசிக்கு பார்வை கிடைக்கிது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அதீத ஆசைகள் அப்படிங்கிறது எது மேலேயும் வளர்த்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆசை வளர்க்குற ஒரு விஷயம்தான் அழிஞ்சு போகும் இந்த ஒரு காலகட்டத்தில். அதனால் வந்தால் லாபம், வரலன்னா பரவாயில்ல விட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் எதையுமே யோசித்து வச்சுக்கணும். அதே மாதிரி 10ல் குரு இருக்கார். அதையும் நாம் இந்த நேரத்தில் கவனமாக பார்க்கணும். 10ல் குரு பதவியில் மாற்றம் நாசம். தானாக வந்தால் ஏற்றுக்கணும், நீங்களாக எந்த ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது. ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க
போடுறாங்களா போடுங்க, நல்லபடியாக இருக்கும். நீங்களாக ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால மாற்றங்கள் அப்படிங்கிற தேடி போக வேண்டாம். வரக்கூடிய மாற்றங்களை மட்டும் ஏற்றுக்கோங்க. ஆவணி 11 விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வருது. அதாவது 27ஆம் தேதி நாளைக்கு. அன்றைக்கி ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஆவணி மாதம் அப்படிங்கிறது சிறந்த ஒரு மாதமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லபடியாகவே அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.